தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை முழுவதும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நிரலையில் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கல. தமிழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது. ஆனால் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய குடிநீர் மற்றும் கழிவுநீர் வழங்கல் துறையில் பணியாற்றக்கூடிய இந்த ஊழியர்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே பணியாற்றி வருகிறார்கள். இருந்தபோதிலும் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருப்பது தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த அபாயகரமான தொழில் என்பது அரசுக்கு தெரிந்திருந்தும் தங்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வீடுகளில் செல்லக்கூடிய இந்த கழிவுநீர் பாதைகள் அடைப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் தான் சரி செய்கிறோம். குடிநீரை முறையாக சென்னை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய பணியும் நாங்கள் தான் செய்து வருகிறோம். இது போன்ற ஒரு பணியை செய்யக்கூடிய எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் இந்த அரசு செய்ய மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுப்பி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய குடிநீர் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு உள்ளே தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். CMWSSB தொழிலாளர் நல சங்கத்தை சார்ந்த தொழிலாளர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு இதுவரை எந்தவிதமான முறையான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது வைக்கிறார்கள். அரசு உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, ஏன் உங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் செய்யப்படல, ஏன் இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க? எங்களுக்கு 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆனால் பணி நிரந்தரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சி 4.5 வருஷம் ஆயிடுச்சு, பணி நிரந்தரம் கிடையாது. 2016 கூட இதே வாக்குறுதி தான் கொடுத்தாங்க, அப்போ ஆட்சிக்கு வரல. 2016 10 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சா பணி நிரந்தரம் வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவும் வரல. இப்போ 4.5 வருஷமா வேலை செய்கிறோம். அதான் நாங்களாம் 2002 வேலை செஞ்சுட்டு வரோம். அவுட் சோர்சிங்ன்றதே 2009 அப்புறம் தான் வந்தது. அதுவும் பெருநகர சென்னை மாநகராட்சி அவுட் சோர்சிங் கிடையாது. நம்மளது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி. அவுட் சோர்சிங் ஊரக உள்ளாட்சிக்கு மட்டும் தான் அவுட் சோர்சிங் பிறந்தோம். 2002 வேலை செஞ்சோம். எங்களுக்கு 2009 போட்ட அவுட் சோர்சிங் எப்படி செல்லும்? அது செல்லாது. அதே மாதிரி எங்களை எல்லாரும் தொழில் முனைவர் ஆக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் யாருக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. அதாவது 20 வருஷமா நாங்கள் வேலை செய்யறோம். போன வருஷம் ஒரு தொழிலாளி போன மாசம் இறந்துட்டாரு. பழனின்ற தொழிலாளி டிப்போ 122 112 பகுதி 9 இறந்துட்டாரு. அவர் 20 வருஷமா செய்ய அவருக்கு எந்த ஒரு பண பலனும் இல்லை. இவங்க ஆயில் காப்பீடு இருக்குன்றாங்க, இன்சூரன்ஸ் இருக்குன்றாங்க, எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இது வரலையும் நாங்கள் ஒரு தினக்கூலி மாதிரி இவங்களுக்கு அடிமை மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய வேலைன்றது என்ன? தினந்தோறும் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யறீங்க? எவ்வளவு அபாயகரமான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இருக்கிறதுலே நீங்க ராணுவத்துல போர் புரியுத ஒண்ணு, எங்க வேலையும் ஒண்ணு. ஒரு மேனுவல் திறந்தாலே கேஸ் அடிச்சு செத்து போறோம். உள்ள இறங்கி தான் சாகணும்னு கிடையாது. எங்க வேலையில மேனுவல் திறந்தாலே கேஸ் வர வேலை தான். இவங்க நினைச்சிட்டு உள்ள இறங்கினாதான் கேஸ் அடிச்சு சாகணும்னு கிடையாது. கழிவுநீர் வேலை தான் செய்யறோம். ஆக்சுவலா அந்த காலத்துல மேனுவல், அதுக்கு பேரு மிஷின் ஹோல் கிடையாது. இப்போ மிஷின் ஹோல்னு சொல்லிக்கிறாங்க. மிஷின் ஹோல்னா மிஷின் வச்சு வேலை செய்யறதா மிஷின் ஹோல். என்னதான் நீங்க 1000 மிஷின் எடுத்து வந்தாலும் மனிதன் வேலை செய்யாம அந்த வேலை நடக்காது. இப்ப கூட தொழில் முனைவராக டிக்கி வண்டினே திறந்திருக்காங்க. எங்களுக்கு பழைய வண்டியே ஜெட் ராடிங் சூப்பர் சகர் சில்ட் வண்டி கொடுத்தா எங்க தொழிலாளி இன்னும் நல்லா வேலை செய்யும். இப்ப கூட அந்த வண்டி தான் வேலை செய்யுது. இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, எங்களுக்கு பணி நிரந்தரம் தான். எங்களோட வாழ்வு உரிமை, எங்களோட உழைப்பு, எங்களோட வாழ்க்கை, அதாவது திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க. எங்களோட அருந்ததியின மக்கள் தான் பெரும்பான்மை, அவங்க தான் இதுல வேலை செய்யறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு எங்களை பணி நிரந்தரம் பண்ணா எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். நான் பார்த்திருக்கலாம், இதுதான் இவர்களுடைய வாழ்நிலையாக இருக்கிறது. அதாவது மலக்குழிகளில் இறங்கி தினந்தோறும் சென்னை மாநகரில் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். கழிவுநீர் என்பது இங்கு வெறும் கழிவுநீராக மட்டுமல்ல, இவர்களுடைய தினம் உயிரை பணயம் வைத்துதான் இந்த சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியில் இருக்கிறார்கள். ஒருவேளை அடைப்பு ஏற்படும் பொழுது கழிவுநீரை இவர்களெல்லாம் சென்று சரி செய்யவில்லை என்றால் சென்னை மாநகர் துர்நாற்றத்தில் தான் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த தொழிலாளர்கள் தான் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. ஆகவே பெருநகர சென்னை மாநகராட்சியும் நகராட்சி நிர்வாக குடிநீர் வழங்கல் துறையும் உடனடியாக இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. போராட்டம் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.